ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எழுந்துட்டிங்களா? நான் இன்னைக்கு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் 6 மணிக்கு எழுந்துட்டேன். நான் காலையிலேயே எல்லாருமே எழுந்துட்டாங்க. சூரிய பகவானுக்கு காலையிலேயே ஒரு வணக்கத்தை போட்டுரும், பளிச்சுன்னு வந்துட்டாரு பாருங்க. இது இந்த சுகர் பேஷண்டோட நான் படுற அவஸ்தையை பாருங்க. இவங்களுக்குலாம் பாம்பேல வேலை இருக்குது, 5 மணிக்கு எழுந்துப்பாங்க. இங்கே வந்து இன்ன வேலை, இங்கேயும் எழுந்து எல்லாம் ரெடியாகி உட்காந்துருக்காங்க பாருங்க. எங்கள் அக்கா வீட்டு தோட்டத்தை அவங்க என்னென்ன செடி மரம் கொடி இருக்குன்னு பார்க்கலாமா? இது என்ன காயின்னு தெரில, ஆனால் நல்லா அழகாக பெரிய மரம் மாதிரி போகுது. பார்க்க மரம்னா இல்லை, ஏதோ ஷோ பிளான்ட். ஓகே, அழகாக ஒரு குட்டியாண்டு கிணறு இருக்குது. ஆனால் மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறனால வாளியில் தண்ணி எடுக்கிறது இல்லை. கிணறு பாருங்கள் இப்படி கீழே இருக்குது. அதுக்கு நல்லா நாலா பக்கமும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது கிணறு. இந்த பக்கத்தில் எதுவும் பெயிடக்கூடாதுன்னு இப்படி திண்டு வச்சுருக்காங்க. இங்கே பப்பாளி மரத்தில் எவ்வளோ பப்பாளி காய் குத்து குத்தாக தொங்கிருக்கு. 2-3 பழம் பறிக்கிற மாதிரி இருக்குன்னா ரொம்ப மேலே இருக்குது. இவ்வளோ அமைதியான இடம், எவ்வளோ ஒரு பொல்யூஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சேம் அதே மாதிரி இங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குது. ஒரு கொய்யா மரத்தில் நிறைய பிஞ்சு போட்டுருக்கு, தெரியுதுங்களா? இப்படி மரத்தில் கை வச்சா விழுதுக்காங்க. பிஞ்சு பாருங்க, அவ்வளோ நிறைய பிஞ்சு இருக்குது. சின்ன மரம் தான், பிஞ்சு நிறைய இருக்குது. இயற்கைலாம் மும்பையில் எங்கேயுமே இல்லை. புல்லில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வெறுங்காலில் புல்லில் நடந்தால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். மரம் இருக்குது பாருங்கள். மரத்தில் கொலை தள்ளி இருக்குது. நல்லா காயும் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து சேனக்கிழங்கு. தோண்டுனா உள்ளே நிறைய பெரிய சேனக்கிழங்கு இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்குது மண்ணுக்குள்ளே. நிறைய வெண்டைக்காய் செடி இருக்குது. வெண்டைக்காய் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பக்கம் போய் ஒரு வெண்டைக்காய் பறிச்சு காட்டலாம். நான் செருப்பு போடாமல் வந்துட்டேன். பயமாக இருக்கும், முள் எதுவும் காலில் குத்திடுமோன்னு அங்கே போகாமல் இருக்கேன். நான் மும்பையில் உயிர் போனாலும் 6 மணிக்கு எழுந்துக்க மாட்டேன். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்க மும்பையில் தினம் எனக்கு படுக்கிறதுக்கு 1:30-2 ஆகும். இங்கே நைட்டில் 9 மணிக்கு படுத்தனா காலையில் டான் நமக்கு முழிப்பு தட்டிட்டு இங்கே தான் எங்கள் அத்தான் காரை நிப்பாட்டி வச்சுருக்காரு பாருங்க. சப்போட்டா காய்ச்சி தொங்குது. கை வச்சா தொப்புன்னு விழுந்துடும், எல்லாம் பழுத்து போயிருக்கு. அப்புறமா நம்ம பல் தேய்ச்சிட்டு பறித்து சாப்பிட்லாம். கெட்டின தூரத்தில் சப்போட்டா பழம், குத்தா சப்போட்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மும்பையில் அடித்த வெயிலுக்கு இங்கே ஏசி போட்ட மாதிரி இருக்குது. இது நைட்டில் துணி துவைச்சி போட்டது மழை பெஞ்சிருக்கு, அவ்வளோ நனைஞ்சி போச்சு. இந்த குயில் கத்துற சவுண்டு சூப்பர். மாமரம் இருக்கா, நான் ஒரு காயும் பிஞ்சும் எதுவும் இல்லை. செம்பருத்தி மரம் நிற்கிது. நல்லா செடி பார்த்து தான் எனக்கு பார்த்துருக்கேன். இங்கே மரம் நிற்கி அவ்வளோ பூ இருக்குது. 2 சப்போட்டா இவ்வளோ பெருசாக பழுத்து இருக்குது. அப்புறமா பறிக்கலாம். அவ்வளோ பெரிய கருவேப்பிலை செடி மரம் பாருங்கள். கை கட்டினதும் பறித்து போட்டுக்கலாம். அவ்வளோ பச்சை பச்சைன்னு மனம், ஸ்மெல்லு. வாழை மரம் தோட்டம், ஐனி மரம். ஆனால் ஒரு காயும் இல்லை. சுற்றி தேங்காய் மரம், நிறைய தேங்காய் கிடக்கு, இளநீ கிடக்கு. குட்டி குட்டி பச்சை மிளகா வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பூ இருக்குது, பிஞ்சு இல்லை. வள்ளி செடி, சேமங்காய், சேமம்பழம் பருது இருக்குது. சேமங்காய், தங்கப்புள்ள ஒன்று இருக்குது.